நம்முடைய பிரதிஷ்டை பண்டிகைக்கு இன்று ஆயத்தமான நாட்களிலே நாம் கன்வென்ஷன் கூட்டங்களையும் ஏற்பாடு செய்து மூலமாக நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவரை இன்னும் அதிகமாக பிடித்து கொள்ளவும் நம்முடைய ஆலயத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து பார்த்து தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தவும் அந்த இந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் தேவன் தம்மை நமக்கு பிரயோஜனமாக அவர் மாற்றி தருவாராக. அவருடைய திருக்கரத்திலே இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய ஆசீர்வாதத்துக்காக தலை வழங்கியவாறு நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாகவும் இடைபடும்படியாகவும் அவருடைய வசனம் நமக்குள்ளாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாகவும் பாடலை பாடும்போதும் அவரோடு கூட இணைந்து நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்த துதிக்கும் போது இணைந்து முள் இருதயத்தோடு துதிக்க தேவன் நமக்கு பலனும் கிருபை தந்து நடத்தும்படியாக இந்த நேரத்தை ஆண்டுடைய பிரசனத்துக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கிருபையின் தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமானவைகள். ராஜாவை நன்றியோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி பலியோடு கூட தகப்பனே இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே நாங்கள் பங்கு பெறுகிறோம். ஐயா கர்த்தராகிய தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியினாலே பலப்படுத்தி ஆவியினாலே எங்களை உயிர்ப்பித்து வசனத்தினால் எங்களை நீர் உம்மோடு கூட நாங்கள் இன்னும் நெருங்கி சேர்வதற்குரிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தங்களுக்கு பாக்கியத்தை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். தகப்பனை பொழுது நாங்கள் பாடுகின்ற பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் இணைந்து பாட ஆண்டவரே உம் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். அவர் மனிதன் அல்லவே, சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறுப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர் வாக்கு மறுப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வினில்
தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவரையும் மிகுந்த அன்போடு கூட இந்த மாலை நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய பிரதிஷ்டை பண்டிகைக்கென்று ஆயத்தமான தினங்களிலே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, நாம் பெற்றிருக்கிற நன்மைகளை நினைத்து தேவன் நன்றி செலுத்த தேவன் நமக்கு நல்ல ஒரு தருணங்களையும் இந்த கன்வென்ஷன் கூட நமக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நாளிலே நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக நமக்கு அறிமுகமான நம்முடைய திருச்சபை நேசிக்கின்ற அருமையான சகோதரர் சாம்பராஜன் அவர்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நமக்கு அறிமுகமானவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் தெளிவாக ஆழமாக கற்றுக் கொடுப்பவர்கள், ஒரு பைபிள் ஸ்டடியை போல எடுப்பவர்கள். நாளிலே வந்திருப்பது நமக்கு சந்தோஷமான காரியம். கர்த்தர் தாமே எங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. எப்பொழுதும் முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். திரும்பவுமாக நம்முடைய சபையிலே மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படி கர்த்தர் கொடுத்த இரக்கங்களுக்காக அவரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அன்போடு இந்த ஊழியத்தில் எங்களை அழைத்து பயன்படுத்துகிறதான நம்முடைய திருச்சபையின் போதகர் ஐயா அவர்களுக்கும் உதவி போதகர்கள் அவர்களுக்கும் அருமையாக ஒர்ஷிப் பாடல் எல்லாம் நடத்தி அமர்ந்திருக்கிற அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். அல்லேலூயா. 20 ஆண்டுகளுக்கு முன்பு NGO பி காலனியில் ஒரு லென்தன் கன்வென்ஷனில் அண்ணனும் நானும் சந்தித்தோம். அன்றைக்கு அவர்கள் 3 நாளும் பாடினார்கள், ஒர்ஷிப் நடத்தினார்கள். நான் ஆண்டவருடைய வார்த்தையை கூறினேன். அன்று ஆரம்பித்த பழக்கம் 20 வருடமாக நாங்கள் ஐக்கியத்தில் நட்பிலே ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதே போல் ஐயா சொன்னாங்க, அறிமுகம் வேண்டாம் என்று சொன்னார்கள். உண்மைதான். என்னுடைய பையன் LKG படிக்கும்போது இந்த ஆலயத்தில் தான் ஓடி திரிந்து விளையாண்டார். அந்த நாட்களில் மே மாதந்தோறும் நடக்கிற வேநீர் கால விடுமுறை வேதாகம பள்ளியில் அவன் ரெகுலராக வருவான். அவனுக்கு ஆசிரியையாக இருந்த விமலாக்கா குடும்பம், மல்லிகாக்கா குடும்பம், அவர்களை மறக்கவே முடியாது. அவர்கள் தான் அவனுக்கு முதலாக வசனங்களை எல்லாம் சொல்லி ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்க. இந்த ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய பழைய சபையார்னா, ஆகவே உரிமையோடு உங்கள் நடுவிலே மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சேர்ந்து தியானிக்கலாம். இருந்த வண்ணமாக கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபித்து ஆண்டவருடைய வேத வசன வார்த்தைகளுக்குள் நாம் கடந்து செல்லும். வேத பிரிய தேவ புதல்வ சேதம் அடையா நடந்திடுவா. வேத பிரிய தேவ புதல்வ சேதம் அடையா நடந்திடுவா. இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவா. இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம்.
அப்பா, உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொன்னீரே. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து எங்களை உம்முடைய தூய வழியில் நடத்துவீராக என்று மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம். என்னோடும் எங்களோடு நீர் பேசு கர்த்தர். இந்த நாட்களில் பிரதிஷ்டை பண்டிகைக்கென்று ஆவிக்கேற்ற விதமாய் எங்களை இந்த 3 நாளும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசு, ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையின் யதார்த்தங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள தூய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். வேத பிரியர் தேவ புதல்வர் சேதமடையா நடந்திடுவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவார். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். அல்லேலூயா. இந்த நாளிலே இந்த 3 நாளும் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்களை எடுத்து சத்தமாய் நான் வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று அங்கே பவுல் அப்போஸ்தலன் மிக அழகாய் ஒரு ஆவிக்குரிய ஆலயத்தை குறித்து அவர் பேசினார். கைகளால் கட்டப்பட்ட தேவனுடைய ஆலயம் ஆரம்ப காலத்திலே எங்கெல்லாம் தேவனுடைய வல்லமையை சந்தித்தார்களோ, நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆண்டவரை தரிசித்த இடங்கள், ஆண்டவர் அவர்களோடு கூட சந்தித்த இடங்கள், அந்த இடங்களை இது தேவனுடைய வீடு அல்லவா, இது தேவனுடைய ஆலயம் அல்லவா என்று சொல்லி ஒரு கல்லை நாட்டி அந்த கல்லின் மேலே எண்ணெய் வார்த்து அங்கே கர்த்தரை தொழுது கொண்டார்கள். பெயர் சபாவிலே அப்படித்தான் ஆபிரகாம் தொழுது கொண்டார், ஈசாக்கு தொழுது கொண்டார், யாக்கோபும் அந்த இடத்தை புனிதப்படுத்தி அந்த இடங்களை பரிசுத்தப்படுத்தி அதை தொழுது கொண்டார்கள். அதன் பிறகு 430 வருடம் எகிப்து தேசத்திலே அடிமையாய் வாழ்ந்தவர்களை ஆண்டவர் மோசே, ஆரோன் என்பவர்கள் கையால் விடுதலை பண்ணி வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் நடந்து வர பண்ணினார். அங்கேதான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிற முதல் சர்ச், the first church, the mobile church. எங்கே தேவனுடைய வல்லமையும் மேகமும் அந்த இடத்திலே தங்குகிறதோ அந்த இடத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணம் செய்தார்கள். தேவனுடைய மகிமை எழுந்து நடக்க துவங்கினால் உடனே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுருட்டி அதை ஆசாரியர்கள் தோள்களிலே சுமந்து கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். ஆண்டவருடைய வல்லமை அல்லது அந்த மேகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ அங்கே மறுபடியும் அந்த ஆலயத்தை நிர்மாணம் செய்ய. இந்த ஃபர்ஸ்ட் சர்ச் மொபைல் சர்ச். 40 ஆண்டு காலம் நடமாடும் ஆலயத்தில் அவர்கள் ஆராதித்து கொண்டு வந்தார்கள், பலி செலுத்தி கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு கானான் தேசத்துக்குள்ளே உள்ளே பிரவேசித்த பிறகு சாலமோன் மூலமாய் ஆண்டவர் தனக்கென்று ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்ய சொன்னார். ஆகவே பிரம்மாண்டமான ஆண்டவருக்கு பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டினான் சாலமோன். தங்கத்தால் இழைத்து 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 கட்டினார். அந்த சாலமோன் ஆலயம் கட்டின அந்த காரியங்களிலேயே வேதாகம வல்லுநர்களும்
தீர்க்க தரிசன ஆராய்ச்சியாளர்களும் வியந்து பாராட்டுகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், ஆலயம் கட்டுவதற்கென்று கற்களை கொண்டு வர வேண்டும். அந்த கற்களை வைத்து அந்த ஆலயத்தை கட்டினார்கள். ஆகவே சாலமோன் என்ன செய்தாராம், ஆலயம் கட்டுகிற அந்த இடம் கர்த்தருடைய பூமி, அதில் ஆண்டவர் உலாவுகிற இடம். எப்ப? ஆலயத்தை கட்டும் முன்பாகவே. ஆகவே ஆலயம் கட்டுகிற அந்த பகுதியிலே உளி சத்தம், சுத்தியல் சத்தம் கேட்கக்கூடாது என்று எங்கோ ஒரு இடத்துல பனி தீர்த்த கற்களை கொண்டு வந்து கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினார். அல்லேலூயா. ஆலயம் கட்டும் பொழுதே அந்த ஆலயம் இருக்கிற அந்த இடத்திற்கு எவ்வளவு மரியாதை, எவ்வளவு பயபக்தி, எவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் ஆண்டவருக்கு கொடுத்தார் என்று பாருங்க. அதைத்தான் வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியமா எழுதுறாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல பனி தீர்த்த கற்களை கொண்டு வந்து ஆலயத்தை சாலமோன் கட்டினார். பிரம்மாண்டமாய் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது நெபுகாத் நேச்சாரால். ஆலயம் இடிக்கப்பட்டது. அதன் பிறகு ரொம்ப நாள் அந்த ஆலயம் கட்டப்படாமல் கிடந்தது. அதன் பிறகு நெகேமியா எஸ்ரா காலத்திலே அந்த ஆலயம் மறுபடியும் எடுப்பித்து கட்டப்பட்டது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை, அந்த வசனம் எதற்காய் சொல்லப்பட்டது என்றால், சாலமோன் கட்டின ஆலயத்திலே தேவ மகிமை இறங்கினது. ஆசாரியர்கள் நிற்கக்கூடாதபடிக்கு ஷெகினாவின் மகிமை இறங்கினதை பிரத்யட்சமாய் சபை மக்களும் ஆசாரியர்களும் பார்த்தார்கள், உணர்ந்தார்கள், மகிமைப்பட்டார்கள், மகிமைப்படுத்தினார்கள். அதை விட அந்த எஸ்ரா நெகேமியா கட்டின அந்த பிந்தின ஆலயம் மிக பிரம்மாண்டமானது அல்லது மகிமை கூடினது என்று ஆண்டவரே அதை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஆலயம் கட்ட 46 வருடங்கள் ஆனது. அந்த ஆலயம் கட்டப்பட்டு அந்த ஆலயம் இருந்த பொழுதுதான் இயேசுநாதர் அந்த ஆலயத்திலே உலாவி வந்தார். அல்லேலூயா. அது ஏன் மகிமையில சிறந்தது அப்படின்னா, இயேசுநாதர் அந்த ஆலயத்தில் உலாவுகிறார் நேரடியாய், மாம்சீகமாய். இப்போ ஆண்டவர் சொன்னாரு, அந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் இதை என்ன செய்வேன், எழுப்புவேன்னார். அப்ப யூதர்கள் சொன்னாங்க, கூட இருந்தவங்க, இந்த ஆலயம் கட்ட 46 வருடங்கள் ஆனதே, நீர் இதை 3 நாளைக்குள் எழுப்புவீரோ என்று கேட்டார்கள். அப்ப இயேசு சொன்னா, அப்போ வேதம் சொல்லுகிற இடத்துல, அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து அப்படி சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆதி பக்தர்கள் அவர்கள் ஆண்டவரை சந்தித்த இடங்களிலே ஒரு கல்லை நட்டு அதில் எண்ணெய் வார்த்து இது தேவனுடைய ஸ்தலம் என்று தொழுது கொண்டார்கள். அதன் பிறகு வனாந்தரத்திலே ஆண்டவர் தனக்கென்று ஒரு ஆலயத்தை நிர்மாணிக்க சொன்ன பொழுது அங்கே ஆசரிப்பு கூடாரம் நிர்மாணம் செய்யப்பட்டது, மொபைல் சர்ச். அதன் பிறகு இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே கடந்து சென்ற பொழுது அங்கே ஒரு சீயோன் மலையிலே ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை சாலமோன் ராஜா கட்டினார். அதன் பிறகு 2வது முறையாக எஸ்ரா நெகேமியா ஆலயத்தை கட்டினார்கள். அந்த மகிமையான ஆலயத்தில் நின்று கொண்டுதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சரீரமே ஆலயம், இதை இடித்து போடுவார்கள், 3 நாளைக்குள்ளே நான் இதை என்ன செய்வேன், எழுப்புவேன் என்று சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே புதிய ஏற்பாட்டில் முடிச்சு நம்ம இங்க நிருபங்களுக்கு வரும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றால் என்ன பொருள்? என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். அல்லது இப்படி சொல்லலாம், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய சரீரம் தேவன் உலாவுகிற ஆலயமாய் அது மாற்றப்படுகிறது. அது வரைக்கும் நான் சாதாரண மாம்சீக மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இயற்கையான மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவை நான் மெய் தெய்வமாய் எனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் சரீரம் மாம்சீகமாய் அது இருந்தாலும் அது ஆண்டவருடைய பார்வையிலே தேவ ஆலயமாய் மாறுகிறது. நானும் என்னுடைய சரீரத்தை தேவ ஆலயமாகவே அதை நான் பாவிக்க வேண்டும், பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவன் என்ன செய்வேன், கெடுப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். பாருங்கள். ஆகவேதான் நல்ல உணவாய் இருந்தால் கூட, பிரியாணியா இருந்தால் கூட, நமக்கு தேவையான சத்துள்ள ஆகாரமாக இருந்தால் கூட அளவுக்கு மிஞ்சி நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் நமக்கு அறிவுரை கூறுவது அதற்குத்தான். ஏனென்றால் இந்த சரீரத்தை
கெடுக்கிற எதையும் செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் நாம் இந்த சரீரத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே, நீயுனக்கு சொந்தமல்லவே, நீமலன் கிறிஸ்துநாத கே சொந்தம், நீயுனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவ ஆசை வருகுதோ, பிசாசின் மேலே பட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ, அழியும் நிமிஷ ஆசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானே, நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மீட்கப்பட்டு விட்டேன், நான் இயேசப்பாவின் பிள்ளை, நான் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் எனக்குள்ளே வசிக்கிறார் என்று உண்மையாய் நீங்கள் நம்புகிற, விசுவாசிக்கிற, சொல்லுகிற அத்தனை பேரும் உங்கள் சரீரம் உங்களுக்கு சொந்தமானதல்ல, அது ஆண்டவருடைய தேவாலயமாய் மாற்றப்பட்டு விட்டது. இனி உங்கள் சரீரத்தை நீங்கள் கவனமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தை கெடுக்கிற எந்த காரியம், அது நல்லதோ கெட்டதோ, அதான் சொன்னேன், நல்ல காரியம்தான். பிரியாணி சாப்பிட்றது தவறல்ல, நல்ல உணவுகளை சாப்பிடுவது தவறல்ல. அதையுமே ஆவலாதியா என்ன செய்யக்கூடாதான், நீ போஜன பிரியனா இருந்தால் சொல்றார் பாத்தீங்களா. ஏன்னா போஜன பிரியனா இருந்து நம்ம அதிகமாய் சாப்பிடும் பொழுது அதுவே நமக்கு வியாதியாய் மாறுகிறது அல்லவா. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், இந்த சரீரத்தை கெடுக்கிற எதையும் செய்வதற்கு நமக்கு உரிமை. அதனால தான் ஸ்மோக் பண்ணக்கூடாது, நீங்கள் சினிமா பார்க்கக்கூடாது, வீணான காரியங்களை டெலிவிஷனில் பார்த்து நேரத்தை நீங்கள் வீணடிக்கக்கூடாது, யூடியூப்புக்கு அடிமையாகி விடக்கூடாது. இப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு பிரசங்கிமார்கள்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, உடனே நம்மளுக்கு கேட்பாங்க, சிகரெட்டு குடிக்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்குதா, சினிமா பார்க்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்குதா, அல்லது அப்படி செய்யக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்குதா, சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு பைபிளில் போட்டிருக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் சரீரத்தை கெடுக்கிறது எதுன்னு தெரியுதோ அதெல்லாம் விட்டுறணும், அதெல்லாம் என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். சரிதானா? ரைட். இப்போ நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இப்போ எத்தனை பேர் இந்த இடத்துல நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் என்று உங்களை குறித்து சொல்ல முடியும்? கிறிஸ்தவர் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களையும் 3 வாழ்க்கை சக்கரத்திற்குள்ளே நம்ம அடக்கி விடலாம். 3 வாழ்க்கை முறைமை. நான் அந்த 3ஐயும் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கை அல்லது நீங்கள் இதில் எந்த இடத்துல இருக்கிறீங்கிறத நீங்களே என்ன செய்யலாம், அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் வந்து கொள்ளலாம். முதலாவது வாழ்க்கை, ஒரு கூட்டம் பேர், பெரும் திரள் கூட்டம். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள். த நேச்சுரல் மேன், ஆங்கிலத்தில் எப்படி பிறக்கிறானோ அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா கவனிங்க. ஒரு கூட்டம் பேர் இருக்காங்க உலகத்தில், அவங்களுக்கும் இயேசுநாதருக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அவங்க ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள், நேச்சுரல் மேன். எப்படி தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து வளர்ந்தாங்களோ அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க நேச்சுரல் மேன். இவங்களைத்தான் ஆண்டவருக்குள்ள வாங்கன்னு சுவிசேஷம் சொல்லி உள்ள கொண்டு வர வேண்டிய மாபெரும் கட்டளையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் உலகம் எங்கு போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லிருக்காரு பார்த்தீங்களா. அது யாருக்கு அப்படின்னா, இந்த நேச்சுரல் மேன், இந்த இயற்கையான மனிதர்கள், ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்கள், இயேசுவுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மனிதர்கள் அவர்களை உள்ள கொண்டு வர வேண்டும். 2வது உள்ள மனிதர்களுக்கு பேரு கார்னல் மேன், மாம்சீகமான மனிதன். மாம்சீகமான மனிதன் யாரு? இயேசு உள்ளதான் இருப்பார். இயேசுவை எப்பமோ ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, திருச்சபையிலையும் இருப்பாங்க. இவங்க தான் ரொம்ப டேஞ்சரஸான ஆட்கள். கிறிஸ்தவத்துக்கே டேஞ்சர் யாருன்னா இவங்க தான். இவங்க வாழ்க்கைக்குள்ள இயேசு வந்துருவார். அவங்க இயேசுவின் பிள்ளைகளாக தான் நினைப்பாங்க.
ஆனா இயேசுவை உள்ள வச்சிருப்பாங்க, அவரை செயல்பட விட மாட்டாங்க. இவங்க தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, இவங்க இஷ்டத்திற்கு, இவங்களுடைய சொந்த சுபாவப்படி, இவருடைய சொந்த இச்சையின்படி இவர்கள். ஆனா உள்ள யார் இருப்பா? இயேசு இருப்பாரு. இவங்களுக்கு பைபிள் வாசிக்க தெரியும், ஜெபம் பண்ண தெரியும், பாட்டு பாட தெரியும், இவங்களுக்கு பிரசங்கம் கூட பண்ண தெரியும், இவங்க எல்லாமே ஆக்டிவிட்டீஸ்ல இருப்பாங்க. ஆனா அவங்க கார்னல் மேன், மாம்சீக சிந்தனை முழுசும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? உலகத்தை பத்தின சிந்தனையாவே இருப்பாங்க. இந்த உலகத்துல எப்படி வாழ்றது, இந்த உலகத்துல எப்படி பணக்காரன் ஆகிறது, எப்படி கார் வாங்குறது, எப்படி ஏரோப்ளேன் வாங்குறது, இதே சிந்தனையில் இருப்பாங்க. இது கிறிஸ்தவத்துல பெரும் கூட்டமா இருக்காங்க இவங்க கார்னல் மேன், மாம்சீக மனிதர்கள். இவங்க ஜெபத்துக்கு வரன்னா கூட ஏதாவது அற்புதம் தேடி தான் வருவாங்க, ஏதாவது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நம்பித்தான் ஆண்டவர்கிட்ட வருவாங்க. ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு உதாரணமா ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அதிகமாக அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். சர்ச்சுக்கு ஒழுங்கா வருவாங்க, காணிக்கை ஒழுங்கா போடுவாங்க, ஊழியங்கள் எல்லாம் பங்கெடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். என்ன தேவை இருக்கும்? எனக்கு ஒரு வேலை வேணும், அல்லது எனக்கு ஒரு வீடு கட்டணும், அல்லது எனக்கு ஒரு உலக பிரகாரமான ஏதோ ஒரு அவசியமான காரியம்தான். அதெல்லாம் வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. அவசியமான காரியத்துக்காக ஆண்டவரை இறுக பிடிச்சிருப்பாங்க. ஆனால் என்னவோ தெரியல, அவங்களுக்கு அது நடந்திருக்கவே செய்யாது. அவங்க எதிர்பார்த்து நடக்கலன்னு ஒரு கட்டத்தில் என்ன சொல்ல தெரியுமா? பைபிளும் வேணாம், ஒன்றும் வேணாம், என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை கூட்டத்துக்கு போய் நான் என்னத்தை கண்டேன், வேணாங்க, எல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல, சும்மா போகிறாங்க வர்றாங்க பண்ணுறாங்க, அப்புறம் ஒன்றும் நடக்காது போல அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு ஊழியக்காரர், சரி வேற யாரையும் சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும், நான் என்னையை சொல்கிறேன். நான் உங்களுக்கெல்லாம் பிடித்தமான ஒரு ஊழியக்காரர், நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம்லாம் சொல்கிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்? ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காரியம் சொல்கிறேன். அதெல்லாம் நடக்குன்னா 100% நடக்கலை, ஏதோ 10க்கு 4 நடக்குதுன்னு வச்சுங்களேன். உடனே அந்த 4 மட்டும் தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். அடுத்த வருஷம் உங்கள்கிட்ட வரும்போது நான் சொன்னது நடந்துட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கும் என் மேலே உள்ள அந்த பற்று, அந்த பாசம் கூடும். சரி பிரதர் நல்ல ஆள் தான் போல, 1-2 நடக்காமல் போயிட்டு அது சரியில்லை, என்னன்னு தெரில, மற்றபடி நிறைய நடந்திருக்கலாம், அவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்கலாம்னு சொல்லி நம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் நான் சொல்றது ஒன்றுமே நடக்கலை. ஒரு வருடம் நான் 10 பாயிண்ட் சொல்கிறேங்க, ஒன்று கூட நடக்கலை. என் மேலே முதல்ல அப்போ டவுட் வரும். உங்களுக்கு என்ன வரும்? ஒரு டவுட் வரும். அதுக்கு அடுத்த வருஷமும் நான் 10 காரியம் சொல்கிறேன், அதுவும் 10ம் நடக்கலை. இப்படி கொஞ்ச நாளாக நான் சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குன்னு வச்சுங்களேன். என் மேலே உள்ள பற்று பாசம் உங்களுக்கு என்ன செய்யும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் நீங்களே சொல்லுவீங்க, இந்த ஆள் டுபாக்கூர் போல, இந்த ஆள் சரியில்லை போல அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு என்ன செய்வீங்க? வந்துடுவீங்க. சரி, வந்துட்டு உடனே உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஏற்கனவே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நல்லா இருந்தீங்க. எங்களை மாதிரி ஆட்களை பார்த்து உங்களுக்கு விசுவாசமே என்ன செஞ்சுட்டு சொல்லுங்களேன் குறைஞ்சு போச்சா? நீங்களுமே அதுக்கப்புறம் பார்த்துட்டு சரி ஆவிக்குரிய வாழ்க்கை தான் இருக்கும் போல, ஆனால் நம்ம உலகத்தில் தான் இருக்கணும் போல அப்படின்னு நீங்களும் என்ன ஆயிடுறீங்க? மாம்சீக மனிதர்களாக மாறிடுறீங்க. ஆண்டவருக்குள்ள வந்தீங்க, உற்சாகமாக இருந்தீங்க, ஆண்டவர் உள்ள கிரியை செய்தாரு, அப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஜெபிச்சிங்க, நல்லா இருந்தீங்க. நாட்கள் செல்ல பலவிதமான காரணங்களால சோர்ந்து போய் ஆண்டவரை ஒரு ஓரமா என்ன செஞ்சிட்டீங்க? செயல்பட விடாம உட்கார வச்சுக்கிட்டு நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்களே செயல்படுறீங்க. ஒரு ப்ரமோஷன் வேணுமா, ரெக்கமெண்டேஷன் அப்படி, ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணுமா, அதுக்கு ஒரு வேண்டிய ஒரு ஆள் அப்படி அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு தான் அறிவு இருக்கு இல்லையா? நமக்கு டெக்னிக்கலாக வேற நம்ம யோசிக்கிறோமா, அப்படியே நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிடலான்ட்டு அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்மளை தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த செகண்ட் குரூப்ல இருக்கீங்க, கார்னல் மேன், மாம்சீகமான கிறிஸ்தவர்களா மனிதர்களா நம்ம இருக்கிறோம். மூன்றாவது ஒரு குழு இருக்கு பாருங்க, வெரி லிட்டில் மைனாரிட்டி பீப்புள். அவங்க தான் ஸ்பிரிச்சுவல் மேன், அவங்க ஆவிக்குரிய மனிதர்கள். அவங்க எப்படின்னா அவங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் இருப்பார், ஆனா அவர் தான் ஆட்சி செய்வாரு. இவங்க அடங்கி ஒடுங்கி இருப்பாங்க, எதையுமே மாம்சீகமா என்ன செய்ய மாட்டாங்க. எல்லாம் நீ ஒரு மாதிரி கோபமா பார்க்குற மாதிரி இருக்கு. எடுத்து வாசிங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்தவ வாழ்வின் உயர்ந்த லட்சணங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாய் அவர் நமக்கு எழுதுகிறார். பிலிப்பியருக்கு ஏற்கனவே இந்த ஆலயத்தில் நான் ரொம்ப முன்னாடி பேசி இருக்கிறேன், அதில் ஒரு பகுதியை மட்டும் சொல்றேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் மொத்தம் 21 வசனங்கள் இருக்கு. எத்தனை வசனங்கள்? 21 வசனங்கள் இருக்கு. முதல் 11 வசனங்களும் முதல் பிரிவு 12ல் இருந்து
16 வரை 16, 12 to 16 வரைக்கும் ரெண்டாவது பிரிவு, 17 21 வரைக்கும் தேர்ட், மூன்றாவது பிரிவு. முதல் பிரிவு என்ன சொல்லுகிறது? இழப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். மாம்சிகமாய் நாம் வைத்திருக்கிற பெருமை, மேட்டிமை, நம்முடைய படிப்பு, பணம், நம்முடைய ஜாதி, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய குலம், கோத்திரம், நம்முடைய சகல காரியங்களையும் இழப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். அதான் ஸ்பிரிச்சுவல் மேன். பவுல் ஒரு ஆவிக்குரிய மனிதர். முதல் பாயிண்ட் போட்டார். ரெண்டாவது, ஆசையாய் பின் தொடருகிறேன். ரெண்டாவது, ஆண்டவரை ஆசையாய் பின் தொடர்ந்து வருகிற கூட்டம், அவர்களும் ஸ்பிரிச்சுவல். மூன்றாவது கூட்டம் பாருங்களேன், அதில் வாசிக்கிறேன் 17வது வசனம், 18வது வசனத்தை 19 மூணையும் வாசிங்க பார்க்கலாம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிற மாதிரியின்படி அப்படி நடக்கிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவுக்கு பகைஞர்கள் அல்ல, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர்கள் என்று நான் உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். வாசிங்கம்மா ஐயா. வயிறு, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். போதும் போதும் போதுங்க ஐயா, போதும் போதும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கூட்டம் பேர் நம்ம யாரை பின்பற்ற வேண்டும். மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா, யாரை நாம் பின்பற்ற வேண்டும். இழப்பதற்கு ஆயத்தமாயிருங்கள், பின் தொடர்வதிலே ஆர்வமாயிருங்கள், பின்பற்றுவதிலே ஜாக்கிரதையாயிருங்கள். இதான் அந்த 3 அதிகாரம், பிலிப்பியர் 3 அதிகாரம் ஃபுல்லா. அதில் அவர் சொல்றாரு, நம்ம யாரை பின்பற்ற வேண்டும். சிலர் இன்னைக்கு ஜெனரலாகவே என்ன ஆயிடுச்சுன்னா, ஊழியக்காரங்க யாருமே நம்பிக்கைக்குரியவர்களா இல்லை. அதனாலேயே ஊழியக்காரங்களே என்ன சொல்லிடுறாங்கன்னா, எங்களை பார்க்காதீங்க. யாரை பாருங்க சொல்லுங்களேன், இயேசுவை பாருங்க, எங்களை என்ன செய்றீங்க பார்க்காதீங்க. அதுக்கு என்ன வசனம் எடுக்காங்க தெரியுமா? அவர்கள் சொல்லுகிறபடி செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடி என்ன செய்யாதிருங்கள், அந்த வசனத்தை சொல்றாங்க. ஆனால் அது ராங் டாக்டரின், தவறான உபதேசம். ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆவிக்குரிய தேவ மனிதர்கள், திருச்சபையை நடத்துகிறவர்கள் அல்லது எங்களை போல அழைக்கப்பட்ட தேவ மனிதர்கள் அப்படி சொல்லக்கூடாது. அவர் யாரை சொன்னார்னா, பரிசேயர்கள், சதுசேயர்கள் அப்படின்னு அன்னைக்கு நிறைய கூட்டத்தார், மார்க்கத்தார் இருந்தாங்க பார்த்தீங்களா, மார்க்க தலைவர்கள். அவங்கள பற்றி சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, அவங்க சொல்றது கரெக்டாக பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க லைஃப் அப்படி இருக்காது. ஏன்னா அவங்க கார்னல் மேன் அவங்க எல்லாருமே. அதனால நீங்க அவங்க சொல்றபடி செய்யுங்க, அவங்க செய்யறபடி செய்யாதீங்கன்னு இயேசுநாதர் நமக்கு புத்தி சொன்னார். ஆனா ஆவிக்குரிய ஊழியர்கள் என்று இந்த நூற்றாண்டில் திருச்சபை காலத்துல நம்ம இருக்கிறோம். நாம என்ன சொல்லணும் தெரியுமா? பவுலை போல சொல்லணும். எப்படி சொல்லணும்? பவுல் சொன்னாரு, பவுல் தன்னை சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள். எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. பவுல் வாழ்ந்த காலத்துல, அவர் உயிரோடு வாழ்ந்த காலத்துல சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றேன், அத மாதிரி நீங்க என்னைய பின்பற்றினா போதும். இன்னைக்கு யார் சொல்ல முடியும்? நமக்கு யார் அப்படி முன்மாதிரியான தலைவர்கள் இருக்கிறாங்க? இதே கேடிசி நகர்ல எந்த இந்துட்டியாவது போய் கேளுங்க, அவன் பிஜேபியா இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கட்டும், இயேசு நல்லவரா கெட்டவரான்னு கேளுங்களேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இயேசு நல்லவர் தான் சொல்லுவான். இயேசுவை ஒருத்தரும் அவர் மோசமானவர், அவர் கெட்டவர், அவர் நல்ல கடவுள் கிடையாது, அவர் பேய் அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஆனா நம்மள அப்படி சொல்றாங்களா? இல்ல, நாம தானே மாதிரியா இருக்கணும். பவுல் அப்படி இருந்தாரே. அவர் சொன்னாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நீங்களும் நானும் அடுத்த மக்கள் அல்லது நம்முடைய குடும்பத்தாருக்கே நம்ம எப்படி சொல்லணும், எப்பா நீ ஆண்டவரெல்லாம் பின்பற்றணும்னு நினைச்சீங்கன்னா நீ அப்பாவை அம்மாவை பின்பற்றினா போதும், நீ என்னை பின்பற்றுடா அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க கூட சொன்னா போதும். நம்ம லைஃப் அப்படி இருக்கணும். அதுக்கு தான் பிரதிஷ்டை விழா. இந்த பிரதிஷ்டைங்கிறது ஏதோ அசனம்
மெயின் ஆயிற்று. அது மெயின் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை நம்ம இழந்துடக்கூடாது. எதுக்கு இந்த அசனம், அதுக்கு ஏன் 3 நாள் கன்வென்ஷன் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, நீங்களும் நானும் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டியவர்கள். எப்படின்னா, இந்த ஆலயத்தை ஏன் ஒரு தடவை கட்டணும், ஃபஸ்ட்டு கட்டும்போது இதை பிரதிஷ்டை பண்ணோம், பிறகு ஒவ்வொரு முறையும் இதை ரெனோவேஷன் பண்ணும்போதும் ஒரு பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுறோம். பிறகு எதுக்கு வருஷம் கொண்டாடணும்? அதே ஆலயம் தானே, ஏன் வருஷம் கொண்டாடணும்? அப்போ அதே மாதிரி நம்முடைய சரீரமும் தேவன் தங்குகிற ஆலயமா இருக்கிறபடியினால் இந்த ஆலயத்துக்கும் வருஷம் ஒரு பிரதிஷ்டை வைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு 3 நாள் சிறப்பான ஒரு 3 நாள் கன்வென்ஷன். இந்த 3 நாளும் ஒரு மணி நேரமாவது நம்ம அமர்ந்து நம்முடைய சரீரத்தை எப்படி பிரதிஷ்டை. வாசிங்க, இப்பவும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. யாத்ராகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். யாத்ராகமம் 28:41. எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆரோனையும் அவர் குமாரரையும் சிறப்பாக எனக்கு பிரதிஷ்டை பண்ணுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். இப்ப மனிதர்களாகிய நம்ம, அவர்கள் ஆசாரிய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்தில் உள்ளவர்களை மட்டும்தான் ஆண்டவர் ஆசாரிய ஊழியத்திற்கு என்று அழைத்திருந்தார். வேற யாரும் போய் அதில் என்ன செய்யக்கூடாது, ஊழியம் செய்ய முடியாது, கூடாது. அதனால அந்த லேவி கோத்திரத்திலையும் தனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாய் சில தலைவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து, ஆரோன், மோசே, ஆரோன், அந்த எலெயாசார், அவனுடைய குமாரர்கள், இவர்களை பிரத்யேகப்படுத்தி அந்த ஒரு குடும்பத்தார் அவர்களை கொண்டு வந்து ஆசீர்வாத முன்னால் நிப்பாட்டி தண்ணீரால் அவர்களை கழுவி இந்த சிறப்பான வஸ்திரங்களை உடுத்தி அவர்கள் மேல் அபிஷேக தைலத்தை வார்த்து அவர்களை எனக்கென்று பிரித்தெடுத்து அவர்களை வேறு பிரித்து பிரதிஷ்டை செய்வாயாக அப்படின்னு சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்ட அத்தனை பேருமே ஆசாரிய பெருமக்கள். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். வெளிப்படுத்துதல் 1:6. நம்முடைய அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தெய்வத்திற்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அழைக்கப்பட்ட அத்தனை பேரையும் ஆண்டவர் யாரையெல்லாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறாரோ, எத்தனை பேர் பாவம் நீக்கப்பட்டிருக்கிறோம், பாவம் கழுவப்பட்டிருக்கிற அந்த நிச்சயத்தை உடைய அத்தனை பேரையுமே புதிய ஏற்பாடு திருச்சபை சொல்கிறது ஆசாரிய பெருமக்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கட்டாயம் நாம பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும். நாம பிரதிஷ்டை செய்யப்படலை. அதனாலதான் பழைய பாவ ஆசை மறுபடி வருகிறது. சாஸ்திரம் நம்மளை என்ன செய்யறான், ஆசை காட்டுகிறான். பாவ விட்டு வந்த பாவ வாழ்க்கைக்கு மறுபடியும் நம்ம இழுக்கிறான். அதுதான் அந்த பக்தன் நம்ம பாடணும் ஒரு பாட்டு. நாம மீட்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள். அதுல அழகா எழுதியிருப்பார் அந்த கவிஞர் அந்த காலத்துல கீர்த்தனையில். மீட்கப்பட்ட பரிசுத்தவான்லாம் எழுதியிருக்கணும். மீட்கப்பட்ட பாவிதான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல யாருமே 100% பரிசுத்தவான்கள் இருக்க முடியாது. ஒரு தடவை இயேசுநாதர் மாம்சத்துல வந்ததுனால, மாம்சத்துல ஒரு ஊழியம் செய்யும் போது ஒரு இளைஞன் ஓடி வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் கேட்டவன் சொன்னாரு, என்னை நல்லவன் என்று நீ சொல்வானே, பிதா ஒருவர் தவிர இந்த பூமியில நல்லவர்கள். அப்ப இயேசுநாதர் கெட்டவரா? இல்ல, மாம்சமும் ரத்தமும் நமக்கு இருக்கிற வரைக்குங்க, இந்த பூமிங்கிற ஆதீனத்துல நம்ம இருக்கிற வரைக்குமே 99.9% தான் ஹால்மார்க் தங்கம். 916 தங்கம் சொல்றோம்ல, ஹால்மார்க் தங்கமே எவ்வளவுதான்? 99.9% தான்.
நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆகிறோம் பார்த்தீங்களா, அந்த என்டர் ஆகும் பொழுதுதான் 100% ஆகும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசு அப்படி சொல்லலாமா? அவர் வித்தியாசம். நம்ம பிறப்பு வித்தியாசம், அவர் பிறப்பு வித்தியாசம். நம்ம தாழ்விலிருந்து உண்டானவர்கள், அவர் மேலிருந்து உண்டானவர், பாவங்களுக்கு விலகினவர். அவரை குறித்து எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதுவோர் சொல்றாரு, பாவங்களுக்கு விலகினவரும் உன்னதத்திலிருந்து உண்டானவரும் அப்படின்னு சொல்றார். ஆனா இயேசுநாதர் சொல்றாரு, என்னை நல்லவன் என்று நீ சொல்வானேன், பிதா ஒருவர் தவிர இந்த பூமியில நல்லவர்கள் ஒருவருமே இல்லை அப்படின்றார். அப்போ அதனால்தான் அந்த கவிஞர் இப்படி பாடம் எழுதும் போது மீட்கப்பட்ட பாவி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால குற்றாலம் நம்ம ஐஎம்எஸ் மிஷனரி கேம்பில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 3 நாள் மத்தியானம் சாப்பாடு ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரசங்கம் பண்ணி முடித்து சாப்பாட்டுக்கு அனுப்பிட்டாங்க. நானும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு மாணவன் யோவான், நம்ம ஜான்ஸ் காலேஜில் எம்ஏ ஆங்கில இலக்கியம் படித்து கொண்டிருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாப்புல. வந்து 2 பேரும் நான் அட்டமன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவனும் சாப்பாடை வாங்கிட்டு வந்து என் கூட சாப்பிட்டுட்டு, அண்ணே உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் அப்படின்னாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டேன். இப்போ தான் பிரசங்கம் பண்ணீங்க, பிரசங்கம்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் செயல்பாட்டுக்கு வருமானு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு. ஆனால் அண்ணே நீங்கள் பிரசங்கம் பண்ணது நல்லா இருந்தது, அதான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன். EU மீட்டிங் ஜான்ஸ் காலேஜில் நடக்கும்போது நான் ஆண்டவரைக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன். ஆனாலும் பாவம் செய்யாமல் இருக்க முடியல. மறுபடி நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன், ரொம்ப பொருத்தனை பண்ணுறேன், ரொம்ப நான் பல காரியங்களை ஆண்டவர்கிட்ட தினம் அழுறேன். ஆனாலும் ஸ்லிப்பாகி மாணவர்களோடு சேர்ந்து கிளாஸில் இருக்கும்போது கிண்டல் கேலி பண்ணிடுறேன், ஸ்லிப்பாகிடுறேன். நான் எதெல்லாம் முதல் நாள் ராத்திரியை அழுது அறிக்கை செய்தேனோ அந்த பாவத்தில் ஏதோ ஒன்றோ ரெண்டையோ நான் மறுநாள் கிளாஸ் டைமில் நான் பண்ணிடுறேன். எனக்கு ரொம்ப அப்போ எப்படி பரிசுத்தமாக வாழ முடியும்? நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு தம்பி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், பண்ணி பார்த்துருக்குறியா அப்படின்னு. ஏன்னா அவன் விக்ரமசிங்கபுரம் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் உள்ள தம்பி. ஆமாண்ணே பார்த்துருக்கேன். ஆடு பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். ஆட்டுக்கும் பன்னிக்கும் உள்ள வித்தியாசம்தான். பன்னி ஒரு கரையில் நடந்து போது சாக்கடை அந்த கானில் ஒரு வாரமாக நடந்தும்போது ஸ்லிப்பாகி உள்ளே விழுந்துட்டு இருந்துச்சு. பன்னி அந்த சாக்கடையில் விழுந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு உணர்வு இருக்காது, சில் வாட்டர் நல்லா இருக்கும், அது வாட்டில் படுத்துக்கிடும். அதுக்கு அந்த வெக்கம் மானம் இந்த அருவருப்பு எதுவுமே தெரியாது. ஆனால் அதே கான் மேலே ஒரு ஆட்டுக்குட்டி நடந்து போகுது, அதுவும் சில நேரம் ஸ்லிப் ஆகி கால் தவறி உள்ளே விழுந்துருச்சுன்னா என்ன செய்யும் பார்த்துருக்குறியான்னு. ஆமாண்ணே, உடனே குதிச்சு வெளியில் வந்துடும்னே. வந்து அப்புறம் என்ன செய்யும்? அந்த புல்லில் கிடந்து பிறலும்னே, உடம்பை இப்படியே ஆட்டும்னே, உடம்பெல்லாம் சிலுத்துக்கிட்டு அப்படியே உதரும்னே. எதுக்கு உதருது? எதுக்கு புல்லு மேலே கிடந்து உருளுது? அது உடம்புல விட்டுருக்கிற அந்த சாக்கடை, அந்த அழுக்கு, அந்த கெட்ட அந்த வாட்டர், அந்த தண்ணி அது மேலே இருக்கிற வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன இருக்காது? நிம்மதியே இருக்காது. அது அதை விட்டு அது சரியாகிற வரைக்கும் அந்த ஆடால நிம்மதியாக நினைச்ச முடியாது, இருக்க முடியாது. நீ பார்த்துருக்கீங்களா கிராமத்தில்? ஆமாம், அதான் ரட்சிக்கப்பட்டவங்க அடையாளம். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் 100% பரிசுத்தவான்களா அந்த பூமியில வாழ்வாங்க அப்படின்னு ஆண்டவர் எங்கேயுமே சொல்லலை. அதுக்கப்புறம் முயன்று தவறி கற்றல் தான். ஆனால் நம்முடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு ஒரு சின்ன தவறு செய்யணும்னா கூட முதல்ல நம்முடைய உள்ளம் இருக்கு பார்த்தீங்களா, அது படன்னு அடிக்கும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறார். அந்த நாட்களில் சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தாரு, தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தாரு, சாமுவேலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தாரு, ஒரு சில தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அந்த காலத்தில் எல்லாருக்கும்லாம் அபிஷேகம் கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர் சிலர் மேல அமர்ந்திருப்பார், அவ்வளவுதான். அப்ப தாவீதை கொலை செய்வதற்காக சவுல் வேட்டையாடி திர்றான். சமஸ்த இஸ்ரவேல் ராணுவமும் மலைக்குள்ள அவனை தேடி ஒரு தெள்ளு பூச்சை வேட்டையாடுறது போல தாவீதை வேட்டையாடுறதுக்கு வர்றான். ஆனா கடவுள் தாவீதோடு இருந்ததுனால அப்படியே எஸ்கேப் பண்ணி கொண்டு வராரு. அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் தாவீதோடு இருந்த வாலிபர்கள் வந்தாங்க. ஐயா ஐயா, என்னப்பா இந்த மலைக்கு இந்த பாறை இருக்குல்ல, இதுக்கு அந்த பக்கம்தான் சவுல் இருக்காரு, இப்ப போனீங்கன்னா ஒரே குத்தி அவனை என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். அருமையான சந்தர்ப்பம். அவரு உமக்கு எதிராகத்தானே வந்துகிட்டு இருக்காரு,
காலமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோமே, இப்போ நீங்க போய் அவனை ஒரே குத்தா குத்தி கொன்றுங்க, பிரச்சனை ஓஞ்சுது, பிரைஸ் எல்லாம் கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு, சாட்சி வேற சொல்லிடலாம் அப்படின்ட்டாங்க. தாவீதும் போனாரு, உடைவாளை எடுத்துக்கொண்டு தாவீது அந்த பக்கம் போறாரு, சவுல் அந்த பக்கம் திரும்பி இருக்கிறான். தாவீது வந்ததை கவனிக்கல. ஆனா தாவீதுக்கு அவனை கொல்றதுக்கு மனசு வரல. அவனுடைய அங்கியினுடைய அந்த சால்வை இருக்கு பார்த்தீங்களா, அது நீளமா தொங்குற அங்கி, அந்த அங்கி எடுத்து அவனுடைய பீஸ் ஆஃப் கிளாத், அந்த கிளாத்ல ஒரு மூளை, ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு வேகமா அந்த பக்கம் வந்துட்டார். பைபிள் தமிழ் டிரான்ஸ்லேஷனே அழகா போட்டிருக்கு, தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் உள்ளம் படபட படபடன்னு அடிச்சுதான். நாங்கள் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள டிஃபரெண்ட். ரட்சிக்கப்பட்டவனும் தப்பு செய்வான், ரட்சிக்கப்படாதவர்களும் தவறு செய்வார்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் தவறு செய்தா ஒரு உணர்வு இருக்காது, அவன் தைரியமா தப்பு பண்ணுவான். இப்படி வச்சுக்கலாமே, வாலிபையங்களை வச்சுக்கிடுவோம். அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் வாலிபையன் ஆகும்போது இந்த சிகரெட்டு குடிக்கிறது ரோட்லேயே குடிக்க முடியாது. ஏன்னா அப்பா அம்மா மட்டும் பார்க்கறது இல்லை, ஊரில் உள்ள பெரிய ஆள் பார்த்தா கூட அடிப்பாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் நம்மெல்லாம் அப்படி வளர்ந்தோம் இல்லையா? அப்போது பார்த்தீங்கன்னா இந்த தவறு செய்கிறவன், அந்த உணர்வு இல்லாதவன் பார்த்தீங்கன்னா ரோட்லேயே வாலிபையங்க அப்படி சிகரெட்டு குடிச்சிட்டு போவான். அவனை பார்ப்பாங்க, சொந்தக்காரங்க பார்த்தா கூட காலை விட மாட்டான், அவன் போவான். ஆனால் நம்ம பசங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைச்சா தெரியுமா, ரகசியமா சிகரெட்டு குடிப்பான். சினிமா தியேட்டருக்கு போயிடுவான், அங்கே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணும்போது இவன் சிகரெட்டை பற்ற வைப்பான். அப்படி பற்ற வச்சா கூட இவனுக்கு எப்படி தெரியும் தெரியுமா, தியேட்டரில் உள்ள எல்லாரும் இவனையே பார்க்குற மாதிரி இவனுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லை? அப்போ லீவ் விட்ட உடனே இந்த பசங்க காட்டுக்கு பனங்காட்டுக்கு போயிடுவாங்க. பனங்காட்டில் போய் யாருக்கும் தெரியாமல் பீடி குடிக்க ஆரம்பிப்பான், இல்லை சிகரெட்டு குடிக்க பற்ற வைக்க ஆரம்பிப்பான். அப்படி பற்ற வச்சா கூட அப்படியே காட்டில் சுற்றி பார்ப்பான், யாராவது நம்மளை பார்க்காங்க. அவனுக்கு எப்படி இருக்குன்னா, அங்கங்கே இருந்து நம்ம சித்தப்பா மாமா நம்மளை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய பிள்ளை இல்லாதவர்களுக்கும் இதான் வித்தியாசம். படபட படபடன்னு அடிக்குமா. தாவீதுக்கு சவுல் ராஜாவுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் உள்ள எப்படி இருந்துச்சு, படபடன்னு அடிச்சுதான். அதே சவுல், அதே தாவீது அரண்மனை உப்பரிகளை உலாத்துகிறான். தூரத்திலே ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டான். அவன் அவளுடைய அழகிலே மோகித்தான், இச்சித்தான். அவளை தனக்கு மனைவியாக்கி கொள்ள ஒரு கொலையும் செய்தான். பிளான் பண்ணி எல்லாம் பண்றான். இப்போ அவன் உள்ள என்ன செய்யல, துடிக்கவே இல்லை. பார்த்தீங்களா என்ன நடந்துச்சு ரெண்டுக்கு இடையில? வாசிங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம். பவுல் அப்போஸ்தலன் தான் அதுக்கு விடை சொல்றார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து போயிருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தாரே. நமக்குள் இருக்கிற மாம்சம், மனசாட்சி, நம்முடைய ஆத்துமா, உள்ளே இருக்கிற ஆத்துமா அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து போயிருக்கிறது. உயிர் போயிடல, உயிர் போகாததுக்கு ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சாவு கிடையாது. ஆனா அது நீர் பூத்த நெருப்பா அப்படி உள்ள கிடக்கு, செத்து போய் கிடக்கு, உணர்ச்சி இல்லாம இருக்கு. அப்படி உணர்ச்சி இல்லாம இருக்கும் பொழுது எந்த பாவம் சரீரத்தில் செய்தாலும் உள்ள உணர்வு வராது, உள்ளம் படபடன்னு அடிக்காது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது என்ன நடக்குது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து போயிருந்த என்னை கிறிஸ்து என்ன செய்துட்டாரு, உயிர்ப்பித்து விட்டார். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னா நான் உயிர் பெற்று விட்டேன். இப்ப தப்பு எனக்கு நேரம் வரும்போது என் உள்ளம் படபடபடன்னு அடிக்குது. நானே ரகசியமா ஒரு காரியத்தை இச்சிக்கும் பொழுது எனக்குள்ளே என் உள்ளம் சொல்லுது, தப்பு தப்பு செய்யாத, நீ ஊழியக்காரன், நீ செய்யக்கூடாது. உள்ளம் படபடபடன்னு அடிக்குது. அந்த மாணவனுக்கு நான் சொன்னேன், நீ கிளாஸ்ல மறுபடியும் தப்பு பண்ற, அதே குசும்பு, அதே அறிக்கை செய்த முதல் நாள் அறிக்கை செய்த பாவத்தை மறுநாள் செய்யறியே, அப்போ உள்ள எப்படி இருக்கு? ஐயோ பிரதர், சில நேரம் வேத்து விறுவிறுத்து போயிருந்தேன், முன்னாடி சர்வசாதாரணமா செஞ்சேன், இப்ப ரொம்ப பயமா இருக்கு, உள்ளம் படபடபடன்னு அடிக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, உனக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு முழுமையா விட்டு கொடுத்துரு. அவர் டேக் சார்ஜ். அவர் உன்னுடைய எல்லா அலுவல்களையும் அவர் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம். அவர் அதான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார்.
ஒருவேளை நீதிமான் அப்படி விழுந்தால் கூட அவன் எழுந்திருப்பான். அவன் ஏன்னா உள்ள இன்னும் மரிக்கலையே. தாவீதுக்கு செத்து போச்சு. ஃபர்ஸ்ட்ல அந்த தாவீதின் சால்வை, சவுலுடைய சால்வையை அறுக்கும் பொழுது இருந்த அந்த உயிர்ப்பு, அதுக்கப்புறம் பாவம் செய்து செய்து அவனுக்கு என்ன ஆகி போச்சு? செத்து போச்சுங்க. அவ்வளோ பெரிய தப்பு செய்கிறான், அவனுக்கு உணர்வே இல்லை. உரியாவின் அந்த அம்மாவுடைய மனைவி அந்த கணவரை கொலை செய்வதற்கு திட்டம் போடுகிறான். அவன் உள்ளம் துடிக்கலை. நம்மளும் கூட பல நேரங்களில் செத்து போய் இருக்கிறது தெரியுதா? செத்து போய் இருக்கிறோம். ஆடம்பரங்களை விரும்புகிறோம். ஆடம்பரமான உடை, ஆடம்பரமான நகைகள், ஆடம்பரமான உலக வாழ்க்கை, இதை விரும்பினா நம்ம செத்துட்டோம்னு அர்த்தமா? சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பைபிள் சொல்லுது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள். செத்தவளா உயிரோடு இருக்கிறவளா? உயிரோடு தான் இருப்பாங்க, ஆனா உள்ளம் செத்து போயிரு. இதைத்தான் ஆண்டவர் சொன்னாரு ஆதாம்கிட்ட, இந்த கனி புசிக்கிற நாளில் நீ என்ன செய்வாய்? சாகவே சாவாயினாரு. சாத்தான் சொன்னா, நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னு என்ன செய்ய மாட்டீங்க? சாக மாட்டீங்க. அதே மாதிரி ஏவாள் பறித்தாள், புசித்தாள், சாகலையே. புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான், சாகலையே ரெண்டு பேரும். அப்ப சாத்தான் சொன்னது தானே உண்மையா இருக்கு. இப்ப சாத்தான் சொன்னது உண்மையா, இயேசுநாதர் சொன்னது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி குழப்பத்துல கொண்டு வச்சிருக்கு பாருங்க நம்மள. இல்ல, அதை எப்ப ஆதாமும் ஏவாளும் உட்கொண்டார்களோ அப்பமே அவங்களுக்குள் இருந்த ஆவியும் ஆத்மாவும் என்ன செஞ்சுட்டு செத்து போய் விட்டது. அதனால தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். படைக்கும் போது என்ன ட்ரெஸ் போட்டா படைச்சு விட்டார் ஆண்டவர் ரெண்டு பேரையும்? அது வரைக்கும் நிர்வாணமா தானே இருந்தாங்க. நிர்வாணம் அறியாது இருந்தார்கள். என்ன அர்த்தம்? அவர்களுடைய ஆவியும் ஆத்துமாவும் விழித்திருந்தது, அது மேன்மைப்பட்டிருந்தது, இந்த சரீரம் அடக்கமாய் இருந்தது. ஆகவே அவர்கள் மகிமை ஒரு ஆடை போல, வெண்ணிற ஆடை போல அந்த மகிமை அவர்களை உடுத்தி இருந்தது. அவர்கள் ஆண்டவரை பார்த்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் இங்கதான் நிற்கிறாரு, இப்ப இங்கதான் இருக்கிறாரு. நிறைய தேவதூதர்கள் இங்கதான் இருக்கிறாங்க. ஆனா உங்க ஒருவராலையும் என்னாலையும் பார்க்க முடியலையே. ஏன்? ஏன்னா ஆவியும் ஆத்மாவும் இப்ப என்ன ஆயிட்டு? அடிமை ஆயிட்டு. என் மாம்சம் அது எஜமானா இன்றைக்கு இருக்கிறது. அவர் படைக்கும் போது எப்படி படைச்சாரு? ஆவி, ஆத்மா, சரீரம் படைச்சார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? சரீரம், ஆத்மா, ஆவின்னு இருக்கிறோம். இந்த ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா, இன்டலெக்சுவல். இந்த ஆத்மா என்ன செய்யும்னா, சரீரம் பலம் அடைஞ்சிருந்தா சரீரத்தோட போய் ஒட்டிக்கிடும். ஆவி பலம் அடைஞ்சா இந்த ஆத்மா எங்க வந்துடும்? சிந்தனை மண்டலம் ஆவியோட வந்து ஒட்டிக்கிடும். அதனால தான் நீங்க சர்ச்சில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சிந்தனையா இருக்கும் பொழுது, நீங்க நல்லா பாடும் பொழுது, வொர்ஷிப் பண்ணும் பொழுது, செய்தி கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஆர்வம் உண்டாகும், ஒரு ஆவிக்குரிய விழிப்பு உண்டாகும். அப்போ உங்களுடைய ஆத்மா நல்லதையே சிந்திக்கும். கெட்ட சிந்தனை கூட சிலருக்கு வராது. ஓரளவு நல்லா இருப்பீங்க. ஆனா வெளியில போன உடனே திங்கள் செவ்வாய் புதன்கிழமை ஆகும் பொழுது அப்படியே ஆத்மா வாசிங்களேன், இனி ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. 119 சங்கீதம் 25வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். 119 சங்கீதம் 25வது வசனத்தை வாசிப்போம். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்போ தாவீது சொல்றார், என் ஆன்மா மண்ணோடு ஒட்டு கொண்டு. அவருடைய ஆத்மா என்ன தரையிலேயே போய் கிடக்கு? மண்ணிலேயே போய் கிடக்கு? மண்ணுன்னு சொல்றத தன்னுடைய மாம்சத்தை சொல்றார். என் ஆத்மா அநேகம் தரம் எங்க போய் ஒட்டி கிடக்கு? என் சரீரத்தோட போய் ஒட்டிக்கிட்டு மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து இயற்கையிலேயே தேவ கோபாக்கினின் பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு வசனம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆத்மா ஒரு ஒரு டேஞ்சரான ஒரு ஏரியா தான், அறிவு சார்ந்த ஏரியா. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் மண்ணில் என்ன செய்கிறாரு? மனுஷனை படைச்சார். அதாவது நம்ம சரீரம் உடம்பை படைச்சார். மண்ணான மனிதனை படைத்து அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான். சரிதானா? ரைட். இப்போ பாருங்க, இந்த சரீரம், என்னுடைய ஆர்கன்ஸ், என்னுடைய உறுப்புகள், என்னுடைய ஸ்தூல சரீரம், மாற்றல் பாடி, இந்த பாடியை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னுடைய மண்டைக்குள்ள ஒரு பிடி மூளை வச்சிருக்கார் ஆண்டவர்.
இந்த மூளை ஒரு அறிவு சார்ந்த மண்டலம். நான் படிக்கிற அத்தனை பாடங்களும் இங்கே தான் என்ன ஆகுது, மெமரி ஆகுது. எம்ஏ படிக்கிறேன், எம்எஸ்சி படிக்கிறேன், டாக்டரேட் பண்ணுறேன், தீசிஸ் பண்ணுறேன், ஆய்வு செய்கிறேன், பல காரியங்களை கற்றுக்கொள்கிறோம், இயற்கையை கற்றுக்கொள்கிறோம், அனுபவத்தின் வாயிலாக கற்றுக்கொள்கிறோம். எல்லாமே இந்த மூளையில் தான் ஸ்டோர் ஆகுது, மூளையில் இருக்கு. இந்த மூளைங்கிறது இந்த சரீரத்தினுடைய ஒரு ஆர்கன். இந்த ஆர்கன் தான் என்னுடைய முழு சரீரத்தை கட்டுப்படுத்துகிறது. கையை தூக்குனா தூக்குது, அடினா அடிக்குது இல்லையா? சில நேரம் சிலருக்கு மட்டும் இந்த மூளை சொல்ற கட்டளைகளுக்கு இந்த கை கால் என்ன செய்யாது, டிசார்டர். அதான் மென்டல் டிசார்டர்னு சொல்றோம், பைத்தியம்னு சொல்றோம். அவங்க தான் என்ன செய்வாங்க, தங்க கையை வச்சு தங்களே கிடிச்சு, கல்லை எடுத்து தங்களே குத்திக்கிடுவாங்க, தங்க சட்டையவே கிழிச்சுக்கிடுவாங்க. அவங்களெல்லாம் நம்ம சொல்லுவோம் இவங்க மென்டல் டிசார்டர். ஏன்னா இந்த மென்டல், அதாவது இந்த மூளை சரியா இருந்து இந்த சரீரத்தின் அனைத்து இயக்கங்களையும் இது கட்டுப்படுத்துகிறது. அப்படி போல எனக்குள்ள ஊதுன என்னுடைய மனித ஆவி இருக்கு பார்த்தீங்களா, என்னுடைய ஓன் ஸ்பிரிட், என்னுடைய அதான் சாம்ராஜ். சகோதரர் சாம்ராஜ் இப்பொழுது செய்தி கொடுப்பார் அப்படின்னா இது இல்லை சாம்ராஜ், நல்லா தெரியும். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே உள்ள இருக்கிற ஆவி வெளியில வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இந்த பாடி என்ன ஆகும், உயிர் இல்லாம பொத்துன்னு கீழே விழுந்துரும். உடனே நீங்க சொல்வீங்க பாடி எப்போ எடுக்கலாம் அப்படிம்பீங்க. சாம்ராஜ்யை எப்போ எடுக்கலாம்னா கேட்பிய. அப்போ ஒருத்தர் கேட்காரு, இவ்வளவு நேரம் சாம்ராஜ்னு இவரைத்தானே, இவரை சொல்லல, அவர் போயிட்டாரு, அவர் நேத்தே போயிட்டாரு. அப்ப இது அவருடைய உடல் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் வாழ்ந்த உடல். எவ்வளவு அழகா உலகத்து மனிதர்கள் டிஃபைன் பண்றாங்க பாத்தீங்களா, இறந்த உடனே இது அவர்கள் வாழ்ந்த உடல், அவர் நேத்தே போயிட்டாரு மாரடைப்பால அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப எனக்குள் இருக்கிற உயிர் தான் என்னுடைய இன்னர் மேன், உள்ளான மனிதன். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உயிர் இருக்கிறது, அது உள்ளார்ந்த மனிதன், அது தெய்வத்தினிடத்திலிருந்து வந்தது. அது உங்களை போலவே இருக்கும், அழகா இருக்கும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், ஏன்னா அது தேவ சாயலா இருக்கும். அதனால சொன்னேன், அது தேவ சாயல் உள்ள இருக்கு. அந்த உள்ள இருக்கிற உள்ளான மனிதன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கும் இந்த வெளியில இருக்கிற மாதிரி 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, 2 கண்ணு இருக்கு, உதடு இருக்கு, ஓக்கல் கார்டு இருக்கு, உணர்ச்சியும் இருக்கிறது. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஐஸ்வர்யவான் செத்து போனான், அவனை அடக்கம் செய்தார்கள். லாசரு செத்து போனான், அவனை கொண்டு போய் ஆபிரகாம் அடியிலே கொண்டு விட்டார்கள். ஐஸ்வர்யவானை அடக்கம் பண்ணினார்கள். எது, இந்த கண்ணை மஞ்சள் வச்சு பூட்டிட்டான், கையை காலெல்லாம் கட்டி போட்டான், உள்ள கொண்டு போட்டு எந்திரிச்சு வந்தாலும் வந்துருவான் பாவின்னு காங்கிரீட்டை போட்டு மூடிட்டான். எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலே வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே ஆபிரகாமை கண்டான். அவன் தான் 2 கண்ணையும் பாவின்னு சொல்லி மஞ்சளை வச்சு கெட்டி உள்ளதுக்கு போட்டோமே, 2 கண்ணையும். இப்ப ஏது 2 கண்ணு அவனுக்கு வந்துச்சா? அவன் தூர லாங் சைட் ஷார்ட் சைட். இப்பெல்லாம் கண்ணாடி போடணும், நம்ம ஆவிக்கு கண்ணாடி எல்லாம் வேணாம், கண்ணுல எந்த பழுதும் இருக்காது. தூரத்திலே ஆபிரகாமை கண்டு, அவன் மடியில் இருக்கிற லாசரை கண்டு, நான் தாகத்தால் அவதிப்படுகிறேனே, வேதனைப்படு. செத்த பிறகும் வேதனை இருக்குங்க, உணர்ச்சி இருக்கு, ஓக்கல் காடு இருக்கு, சத்தமா பேசுறான் அவங்கிறது பதில் சொல்றாரு ஆபிரகாம், இவனுக்கு கேக்குது, காது இருக்கு, செத்த பிறகு எல்லாம் இருக்கு பத்தியில. அப்போ இந்த உள்ள இருக்கிற உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதனை இயக்குவதற்கு ஒரு மூளை வேணும்ல. எப்படி இந்த சரீரமாகிய மனிதனை இயக்குவதற்கு சரீரத்திலே ஒரு பகுதியை மூளைன்னு கொடுத்திருக்காரோ, அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய உள்ளான மனிதனை நடத்துவதற்கு, அந்த கை காலை அசைப்பதற்கு, பேசுவதற்கு ஒரு மூளை இருக்கணும்ல. இருக்கணுமா வேண்டாமா? அந்த மூளை தாங்க ஆத்துமா. ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பேசணும்னா அப்படியே போய் ஒண்ணுமே விளங்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க இல்ல? சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம், நேரம் ஓடிட்டு. அப்ப இந்த உள்ளான மனிதனை இயக்குவதற்கு ஒரு ஆத்துமா கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன். இந்த மூளை இருக்குங்க, இந்த மூளையில நம்ம பிள்ளையை கொண்டு போய் படிக்க வைக்கும். மரமண்டை ஒன்னும் ஏற மாட்டேக்கு, வாத்தியார அடிக்காரு, ஹோம்ஒர்க்கு எழுத மாட்டாக்கா, ஒண்ணுமே அவனுக்கு புரியலை. அவனை எல்லாரும் மரமண்டாங்க, நம்மளும் அவனை முட்டா பயல அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த மூளையில எதுவுமே அறிவே இல்லை. நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு செய்யறான்.
பெற்றோர் ரொம்ப சலிச்சுக்கிறோம் இல்லை. நம்ம அவன் ஐஏஎஸ் கலெக்டர் வருவான்னு நினைச்சோம், அவன் ஒரு கிளார்க்காக கூட ஆக மாட்டான் போல் இருக்கு, குரூப் 4 கூட எழுத மாட்டான் போல் இருக்கு. அப்படி பிரச்சனையா இருக்கு. நம்ம பையன் அறிவில்லாமல் இருக்கானே, படுறா, அதுதான் டியூஷன்லாம் வைக்கிறோம், படி படி படின்றோம். அப்ப அதே மாதிரி நமக்குள் இருக்கிற ஆத்மா அறிவுள்ளதா மாறணும்ல. ஆத்மா எப்ப படிக்கும், எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அது எதுக்கு அல்லேலியான்னா ஒன்றும் இல்லை, தூங்கிடக்கூடாது தான் சொன்ன. சரி, அப்ப இந்த ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது. இப்ப நான் பைபிள் படிக்கிறேங்க சொல்றோம், இந்த வருஷத்துல 2 தடவை பைபிளை முடிச்சிட்டேன், அல்லது 1 தடவை பைபிளை முடிச்சிட்டேங்க. ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் படிக்கிறேன், அல்ல 5 அதிகாரம் படிக்கிறேன், அல்லது 1 அதிகாரம் தான் படிக்க முடியுது. பரவாயில்ல, படிக்கிறோம். நம்ம படிக்கிறது, மனப்பாடம் பண்றது எல்லாம் இந்த மூலையில தான் ஸ்டோர் ஆகுது இல்லையா? சிந்திக்கிறது எல்லாம் இந்த மூளையில தான், உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மூளை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம படிக்கிறது எல்லாம் இதுல தான் ஸ்டோர் ஆகும். மனப்பாடம் பண்ணி சங்கீதங்களை ஒப்புவிக்கிறோம், வேத பாட பரீட்சை எழுதுறோம், எல்லா நினைவுகள் மண்டலம், இந்த மெமரி பவர் இங்க தான் எல்லாம் பண்றோம். ஒரு ஊழியக்காரருடைய மகன் ஜோமன் நான் காட்டில் போய் ஒரு அடி இறக்கும் அப்படின்னு ஜோமன்ட்டே இருந்தானா. அதை பார்த்துட்டு ஒருத்தருக்கு, என்ன தம்பிங்க வா, ஜோம் பண்ணும்போது ஒரு அடி இறக்கும்னு ஜோம் பண்ணுறியே, என்ன விஷயம்னு. இல்லை, எங்கள் அப்பா பெரிய பிரசங்கியாரு, மூளை அறிவாக பைபிளை பூரா தரவாக வச்சிருக்காரு, அவருக்கு எல்லா வசனமும் தெரியுது. ஆனால் ஒரு அடி கீழே இறங்கி இதயத்துக்குள்ளே அந்த மூளை போகலை, அந்த வசனம் போகலை அவருக்கு. அந்த ஒரு அடி மட்டும் இறங்கி அவருடைய ஆத்மாவுக்குள்ள அந்த வசனம் வந்துருச்சுன்னா அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தவன் ஆயிடுவார் தெரியுமான்னு மகன் சொன்னான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம படிக்கிறது எல்லாமே மூளையில் தான் ஸ்டோர் ஆகும். இங்கே தான் தியானிக்கிறோம், இங்கே தான் புரிஞ்சுக்கிறோம். நான் பேசுகிறது நீங்கள் உங்கள் மூளை அறிவால் தான் புரிஞ்சுக்கிறீங்க. தமிழ் பேக்கேஜ் உங்கள் மூளையில் இருக்கிறதுனால நான் தமிழில் பேசுகிறது தெளிவாக புரியுது. நீங்கள் எல்லாருமே தமிழ் தெரியாத ஆள் அப்படின்னா இப்போ நான் தமிழில் பேசிகிட்டே தான் உங்களுக்கு என்ன புரியும்? ஒன்றும் புரியாது. ஊம பாசை மாதிரி என் வாய் அசைகிறது ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். நான் பேசுகிறவங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு ஆளுங்கிறது டிரான்ஸ்லேட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். சரிதானா? அப்ப நான் பேசுறதெல்லாம் எதுதான் உங்களுக்கு கிரகிச்சுக்கிட்டு இருக்கு? உங்க மூளை தான் கிரகிச்சுட்டு இருக்கு. நானுமே எப்படி பேசிட்டு இருக்கேன், என் மூளையிலிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இது என் ஆத்மாவுக்கு எப்ப போகும்? நீங்க என்ன வசனங்களை வாசித்திருக்கிறீர்களோ, என்ன வசனங்களை தியானித்திருக்கிறீர்களோ, என்ன வசனம்லாம் உங்களுக்கு மனப்பாடமா தெரியுமோ, அந்த வசனங்கள்ல எந்தெந்த வசனங்களை உங்க வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துறீங்களோ, நடைமுறைப்படுத்துறீங்களோ, அந்த வசனம் உங்கள் ஆத்மாவில் போய் பஞ்ச் ஆயிரும். ஆத்ம மூளை இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போய் ஸ்டோர் ஆயிரும். எப்போ நீங்கள் அந்த வசனத்தின்படி வாழணும். உதாரணமா, பொய் சொல்லாதிருப்பாயாக. இந்த வசனத்துக்கு ஏதாவது விளக்கம் சொல்லணுமாங்க? ஏதாவது தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? எபிரேய மொழியில் படித்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எதுவும் சொல்லணுமா? ஆனால் சிம்பிள், பொய் சொல்லாதிருப்பாயாக. பொய் உதடுகள் முடிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு பிடிக்காது. அப்ப நான் அதை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனா புறா பொய், வாழ்க்கையே பொய்யாத்தான் இருக்கு. இந்த பொய் எங்க இருந்து ஆரம்பிக்க தெரியுமா? சின்ன சின்ன விஷயங்கள்ல. சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், பொய். நம்ம ஏன் அதை சொல்றோம் தெரியுமா? இப்ப பிரதர் வீட்டுக்கு போறேன், பிரதர் பிரேயர் நடத்துறாங்க, நம்ம கேட்டுச்சேன்ல, அப்பப்போ என்னை கூடுவா, ஐயா வீட்டுக்கு போவேன். என்னை அப்படி கவனிப்பாங்க, அப்படி உபசரிப்பாங்க. எனக்கே கஷ்டமா சில நேரங்களில் வேண்டானே, ஒன்றும் வேண்டானே அப்படின்னு. பாருங்க, பொய் நம்ம ஒரு எஸ்கேப் ஆகணும் அந்த இடத்த விட்டு. இப்போ ஒரு அக்கா வீட்டுக்கு போறீங்க, வேற ஒரு வேலையா போறீங்க, அந்த அக்கா உடனே தமிழ் பண்பாடு என்ன, வீட்டுக்கு வந்தாச்சுன்னா சாப்பிட்றீங்களான்னு கேட்போம், தண்ணி குடிக்கலான்னு கேட்போம், எந்த டைமோ சாப்பாடு டைமாக இருந்தால் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவோம், வற்புறுத்துவோம். ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சாப்பிடாம தான் வந்திருப்பாங்க, அதுக்காக சோறு இல்லாமல் இல்லை, அவங்க வீட்லேயும் சாப்பாடு இருக்கு, அந்த வேலைக்காக வந்தாங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு போயாச்சுன்னா வீட்டில் அவங்க ஃப்ரீயாக சாப்பிட போகிறாங்க. ஆனால் அதை எஸ்கேப் ஆகிறக்க இப்போ தாக்கா சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் அவங்க விட்டுருவாங்க, இல்லைன்னா ரொம்ப உபசரிப்பாங்க. அப்படி இருந்தும் கூட நம்ம வீட்டில் நினைச்சிருவோம், பரவாயில்ல ஒரு வாய் சாப்பிட்டு போங்களே அப்படி சொல்லுவோம்ல. இப்படி சின்ன சின்ன இதை நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? நம்மளே நம்மளை சமாதானப்படுத்தோம். ஒயிட் லை, இது என்ன பொய்யா? வெள்ளை பொய். இதில் எந்த பாதிப்பும் பண்ணி தாங்க. வெள்ளையா இருந்தாக்குல நல்ல பண்ணி ஆயிரும். பண்ணி தான், கருப்பா இருந்தானே வெள்ளையா இருந்தான்னு. பொய் தான்.
அது இந்த மொபைல் ஃபோன் வந்த பிறகு பொய் சரளமாயிட்டு. ஊழியக்காரங்க முதற்கொண்டு ஃபோன் வந்தோடனே இல்லை இல்லைன்னு சொல்லிடு, அப்பா பிஸின்னு சொல்லிடு. அவன் எப்படி வளருவான்? மொபைல் போனை எடுத்து பையன் கையில் கொடுத்தால அப்பா இல்லை ஃப்ரீயா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் தப்பிக்கேன்னு அர்த்தம் இல்லை, ஒரு வாளி தீய கொண்டு என் மகன் தலையில கொட்டுறேன்னு அர்த்தம். அவன் செத்தான், அதோட வாழ்நாள் முழுசு என்னை விட அதிகமா போய் சொல்லுவான். நான் வாழ்க்கையில முன்மாதிரியா இருக்க வேண்டும். அப்ப நான் என்னை பிரதிஷ்டைக்கு உட்படுத்த வேண்டும். இந்த பிரதிஷ்டைங்கிறது ஒரு மிகப்பெரிய காரியம். ஆண்டவருக்கென்று நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். என் சரீரம் கர்த்தருடைய ஆலயம். அந்த ஆலயத்திலே கெடுக்கக்கூடிய எதையும் நான் என்ன செய்யக்கூடாது? என் பார்வையாலோ என் யோசனையாலோ என்னுடைய உடல் உணர்ச்சியாலோ கூட நான் தவறான காரியங்களை என்ன செய்யக்கூடாது? யோசிக்கவே கூடாது. இது ஒரே நாள்ல வந்துருமா பாருங்க? வராது. ஏன்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அந்த வருடம் வரைக்கும் நம்ம ஆத்துமா நம்முடைய மண்ணோடு தான் ஒட்டிக்கிட்டு கிடந்துச்சு. அதனால அது கெட்டு போய் கிடக்கு. ஆத்துமாவை ரட்சிக்கணும். ஆண்டவர் எதை ரட்சிக்கிறார்? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் அந்த வினாடியிலே நான் பிறந்தது முதல் அதுவரைக்கும் நான் செய்த அனைத்து பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார், மறந்து விடுகிறார், கழுவி விடுகிறார். ஜென்ம பாவத்தையும் மன்னித்து விடுகிறார். நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி விடுகிறேன். என் ஆவியை கழுவி விடுகிறார். ஆனால் என் ஆத்மா இன்னும் கரைப்பட்டதாக தான் இருக்கு. அதுதான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஜனங்கள் பாவம் செய்கிறாங்க, அபிஷேகம் பெற்ற பிறகும் பாவம் செய்கிறாங்க, அந்நிய பாஷை பேசும்போதும் சிலர் தவறு செய்கிறார்கள். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். பரிசுத்தாவியானுடைய வல்லமையை கூட நிறைவை கூட பெற்று விடலாம். பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற அத்தனை பேரும் 100% பரிசுத்தவான்கள் அல்ல. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு தேவ பலன் தேவைப்படுகிறது. இந்த பாவ பூமியிலே வாழ்வதற்கு அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் தூய ஆவியானவர். அவருடைய உதவியோடு நான் என்னை சுத்தமானாய் காத்துக்கொள்ள வேண்டும். அப்ப ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்மா எப்ப ரட்சிக்கப்படும்? யாக்கோபு தான் அதுக்கு பதில் எழுதுறாரு. யாக்கோபு நிருபத்தில் அவர் சொல்றாரு, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நற்செய்தி கூட்டம் நடக்கு. பிரபல பிரசங்கர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு கடவுள் ஒரு ஆற்றல் கொடுத்துருக்கிறார், ஒரு வல்லமை, குணமாக்கும் வல்லமை கொடுத்துருக்கார். அப்படின்னா அவர் போகிற அந்த நற்செய்தி கூட்டங்கள் எல்லாம் அவர் என்ன செய்வார்? வியாதிகள் சுகமாக ஜெபிப்பார், பிசாசுகள் விடுதலை பிடியிலிருந்து விடுதலையாக ஜெபிப்பார், நிறைய அற்புதங்களுக்காக ஜெபிப்பார். அற்புதங்கள் நடக்கும். நடக்குமா? நடக்காதா? நடக்கும். தவறு எதுவும் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, அவர் தான் அற்புத ஊழியர் ஆயிட்டே, அவருக்கு தான் அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே, அவர் அந்த வரத்தினால் நிறையப்பட்ட ஊழியக்காரர் தானே. அவர் அந்த நற்செய்தி கொடுத்துக்க ஸ்டேஜில் ஏறும் பொழுதே அவருடைய சிந்தனை, அவருடைய நோக்கம் எல்லாமே இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கம் தானே இருக்கும். அப்போ அவர் மைக்கில் வந்த உடனே, அவர் கையில் கொடுத்த உடனே அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதானே. ஏன் ஒரு 40 நிமிடங்கள் வரை திருவசனத்தை பிரசங்கிக்கிறார்? எவ்வளோ பெரிய பிரசங்கராக இருந்தாலும். உலக அளவில் ஆரல் ராபர்ட்ஸ், உலக அளவில் மிகப்பெரிய அற்புத ஊழியர் ஆரல் ராபர்ட்ஸ், அப்புறம் வில்லியம் விகில்ஸ்வொர்த் அப்படின்னு ஒருத்தர், உங்களாம் பெரிய பெரிய ஆட்கள், அற்புத ஊழியர்கள். ஆனால் எவ்வளவு பெரிய ஊழியர்களா, அற்புத வல்லமை பெற்றவர்களா இருந்தாலும் கூட மைக்கை கொடுத்த உடனே நற்செய்தி கூட்டத்துல ஒரு 40 நிமிடம் வசனத்தை சாந்தமாக பேசுகிறாங்களா? அந்த வசனத்தை கவனமாக கேட்டால் தான் அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு ஆற்றல் உள்ளவராக இருந்தாலும் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கும். வசனத்தை ஜனங்கள் கவனமாக கவனிக்கலன்னா இவர் எவ்வளவுதான் கத்துனாலும் அற்புதம் என்னச்சியாது நடக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இயேசு தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். ஜனங்கள் அவரை விசுவாசிக்காதபடியினால் அங்கே அவரால் அநேக அற்புதங்களை, இயேசுநாதருக்கே அந்த கதி தான். அப்ப மேடையில் வந்தாச்சுன்னா ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும். அப்ப ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகளை ஊழியக்காரர் பேச வேண்டும். வரம் பெற்ற ஊழியர்கள்
பேசியே ஆக வேண்டும். அப்படி பேசும் பொழுது வசனத்தை கேட்க கேட்க ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாகும்? விசுவாசம். எதினால் உண்டாகும்? கேட்கிறதினால் உண்டாகும். சரிதானா? வசனத்தை கேட்க கேட்க விசுவாசம் உண்டாகும். அந்த விசுவாசம், ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் வர்ற அளவுக்கு இவர் பேசிக்கிட்டே இருப்பார். அவருக்கு தெரிஞ்ச உடனே, ஆவியில தெரிஞ்ச உடனே எல்லாரும் எழுப்புங்க, நம்ம ஜெபம் பண்ண போறோம்னு சொல்லுவாரு. அற்புதங்கள் நடக்கும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க. இப்போ வேண்டாம், 7ஆம் வசனத்துல இருந்து படிச்சீங்கன்னா அங்கே 7ஆம் வசனம் தான் ஆரம்பிக்கும். அங்கே அவர்கள் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்த ஒருவன் லீஸ்திராவிலே அவன் அமர்ந்து பவுல் பேசுகிறதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இவனுக்கு வந்துட்டு உண்டாயிற்று என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் உரத்த சத்தமாய் பவுல் சொன்னாரு. அவன் குதித்தெழுந்து நடந்தான். அற்புத சுகம் அவனுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசத்தை மக்களுக்குள்ளே உண்டாக்க ஊழியர்களாகிய நாங்கள் மிகப்பெரிய ஒரு தவறு செய்கிறோம். என்ன செய்யறோம் தெரியுமா? போன மாதம் நான் ஜப்பானுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சகோதரி வந்தார்கள். அவர்கள் அழுதார்கள். அவர்கள் இந்த பிரச்சனையை சொன்னார்கள். நானும் உள்ளம் உடைந்து அழுது ஜெபம் பண்ணினேன். அவர்கள் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். இப்படி சொன்ன உடனே தான் ஜனங்களுக்குள்ள என்ன உண்டாகுது? ஒரு ஆர்வமே அந்த ஊழியக்காரன் மேல உண்டாகுது. இங்க என்ன நடக்கு? என்னைக்காவது இயேசுநாதர் எவ்வளோ பிரசங்கம் பண்ணார்ல, இயேசுநாதரை விட்டுருங்க. பவுல் எவ்வளவு பிரசங்கம் பண்ணியிருக்காரு பைபிள்ல. எங்கேயாவது பவுல், நேற்று நாங்கள் லீஸ்திராவிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தோம், தாயின் வயிற்றிலிருந்து வந்தது மேல ஒரு சப்பானி இருந்தான், அவன் அங்கே அற்புதமாய் கர்த்தர் அவனை குணமாக்கினார், அல்லேலூயா, அவனை கையோட கூட்டிட்டு வந்தாலும் வந்து பவுல், நீ கொஞ்ச நேரம் பேசுப்பா மேடையில் நின்று. உடனே அந்த லீஸ்திராவிலிருந்து வந்த அந்த சப்பானியா சுகமான மனுஷன் வந்து, பவுல் இவர் தான் வந்தார் நேற்று எங்க ஊருக்கு பிரசங்கம் பண்ணார். வாட் இஸ் திஸ்? இதுல விசுவாசம் உண்டாகுதா? உண்டாகுது. ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு புறா தன்னுடைய ஊழியத்தில் நடந்த அற்புதங்களையா ஓமைகளையா அப்படி சொல்லி 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 ஒரு விசுவாசத்தை நாங்கள் உண்டாக்குகிறோம். அப்படி விசுவாசம் உண்டாகுமா? உண்டாகும். அதுல அற்புதம் நடக்குமா? நடக்கும். பிற என்ன பிரதர்? அந்த அற்புதம் நிக்காது, நிலைக்காது. அந்த அற்புதம் என்ன செய்யாது? அதிகபட்சம் 3 மாசம். அதிகபட்சம் 3 மாசம். குணமாக்கும் வல்லமேன்னு ஒரு புக்கு எழுதுறதுக்காக நாங்கள் என்ன செய்தோம் தெரியுமா? அப்போ வாலி பையங்க நாங்கள்லாம் என்ன செய்தோம்? பெரிய பெரிய பட்டணங்களுக்குள்ள போனோம். 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க ஊர்ல ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்துச்சுலாயா? ஆமா. அதுல நீ தானே இந்த சாட்சி சொன்ன அந்த புக்கையும் கையில கொண்டு போயிருது. ஏன்னா போட்டோ போட்டு சாட்சி எல்லாம் போட்டுறாங்களா நம்ம அண்ணன்மாரு. அந்த புக்குகளை கையில வச்சுக்கிட்டு அட்ரஸை தேடி போனோம். திருச்சி முழுவதும் சல்லடையா அழிச்சு சரிச்சு பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேரை பிடிச்சிட்டோம். மேடையிலேயே அற்புதம் நடந்ததுன்னு சொல்லி சாட்சி சொன்னவர்கள் போட்டோவோடு சாட்சி போட்டவர்களை போய் பிடிச்சாச்சு. அதுல 8 பேர் குருடர்கள், பார்வையடைந்தார்கள். 8 பேரையும் பார்த்தோம். ஒரே ஒருத்த மட்டும் தான் கண்ணு தெரிஞ்சு. 6 மாசம் கழிச்சு போனோம். நற்செய்தி கூட முடிச்சு 6 மாசம் கழிச்சு போனோம். ஒருத்தனுக்கு தான் கண்ணு சுகமா இருந்தது. 7 பேருக்கு மறுபடியும் கண்ணு குருடாயிற்று. கேட்டோம், உண்மையிலேயே மேடையில கண்ணு தெரிஞ்சது அப்படின்னா 8 பேரும். அந்த பிரதரை பார்த்தீங்களா? பார்த்தோம். ஏன் இப்படி ஆச்சு தெரியல. வீட்டுக்கு வந்து கண்ணு தெரிஞ்சது. எத்தனை நாள்? 1 மாசம், 15 நாள், 40 நாள். ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொன்னாங்க. அதன் பிறகு மறுபடியும் அப்படியே மங்கிக்கிட்டே போச்சு. திரும்பியும் கண்ணுக்கு தெரியாம போச்சு. மேடையில கண்ணு தெரிஞ்சது வாஸ்தவம் தான். அப்ப இது என்ன விசுவாசம்? மனிதர்களால் இவர்கள் ஏற்கனவே நடந்த ஊழியர்கள் அற்புதங்களை சொல்லும் போது மக்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. பார்த்தீங்களா? ஊழியக்காரன் மேல, யார் மேல? ஊழியக்காரன் மேல ஒரு விசுவாசம் வருதுல்ல. அதுலயும் கூட அற்புதம் நடக்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர், எல்லாரையும் சுகமாக்குறார். ஆனா அது நிலைத்திருக்க வேண்டுமானால் மெய்யான வசனத்தினால் உண்டாகும் அந்த விசுவாசம் வந்ததுன்னா அந்த அற்புதம் கரெக்டா நிற்கும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். எழுமுங்க, 10 நிமிஷம் ஓடிட்டு தயவு செய்து நாளைக்கு கரெக்டாக 8:30 முடிச்சோம். எளிமை நிற்போம். முடிந்தவர்கள் மற்றவங்க உட்கார்ந்துடுங்க, பெரியவங்க உட்கார்ந்துடுங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவரே? நேச்சுரல் மேனா இருக்கனா?
கார்னல் மேனா இருக்கிறேன்னா, ஸ்பிரிச்சுவல் மேனா இருக்கிறேன்னா, எந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறோம்? ஒருவேளை நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிறது ரெண்டே குரூப் தான், மாம்சீகமான கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். ரெண்டே பகுதியில் உள்ளவங்க தான் இங்க இருக்கிறீங்க. இந்த மாம்சீக கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க சரீரங்களை ஆண்டவர் தங்கும் ஆலயமாய் நீங்கள் அர்ப்பணித்தே ஆக வேண்டும். ஆவிக்குரிய மனிதர்களாய் நீங்கள் மாறியே ஆக வேண்டும். ஜீசஸ் ஜெபிக்கும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது, ஆராதனைகளிலே பங்கெடுக்கும் பொழுது ஆவிக்குரியவனை போல நான் நடந்து கொள்ளுகிறேன். ஆனால் மறுபடி மற்ற நேரங்களிலே மாம்சீகமாய் நடந்து கொள்ளுகிறேன். ரெண்டு வாழ்க்கை, ரெண்டு நினைவுகள் எனக்கு வேண்டாம். நான் ஆண்டவருக்காய் மாத்திரம் பிரித்தெடுக்கப்பட்டவனாய், பிரதிஷ்டை செய்யப்பட்டவனாய், தேவன் தங்குகிற ஆலயமாய் மாற என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்வீங்களா? என் எண்ணம் போல நான் அலைந்தேனே, என்னை தடுத்திட யாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் ஜீசஸ். எஸ் லார்ட். என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. கிருபையின் தகப்பனே, எங்களோடு கூட இடைப்பட்டிருக்க தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தெளிவாங்களோடு கூட பேசி இருக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அந்த கிருபையோடு புறப்பட்டு போகிறோம். கர்த்தருடைய வசனம் எங்களுக்குள் நிலைத்து நிற்கும்படியாக, வசனம் பலன் கொடுக்க, 30, 60, 100 பலன் கொடுக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கின்றோம். நீரை தொடர்ந்து காத்துக்கொள்ளும். நாளை தினத்திலே ஆண்டவரே, உம்முடைய மன மகிழ்ச்சி நாளில் உள்ளார்ந்த சந்தையோடு நாங்கள் பங்கு பெற, வசனத்தை நாங்கள் கேட்க ஆண்டவர்களுக்கு கிருபையும் பலனையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமைக்குள் நான் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் மனிதரோடு கூட எப்போதும் தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடன் சென்று வர கடவோம். ஆமென்.